ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விஜேவிபி கலெக்ஷன்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வெயிட் லாஸ் பொடி எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி, இது கொள்ளு. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நான் வீடியோ எடுக்கலை, வறுக்கிற வீடியோ வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து ஆற வைக்கிறதுக்காக ஒரு சின்ன தட்டில் வந்து போட்டிருக்கேன். கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டமு. ஆனால் வெயிட் லாஸ் கஞ்சின்னும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்காமல் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். இது வந்து பார்லி வந்து உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வந்து நிறைய பேருக்கு நீர் மட்டும் நிறைய சாப்பிட்லாம், ஆனால் அப்படியே குண்டாக இருப்பாங்க. அது வந்து நீர் தான், எக்ஸ்ட்ரா நீர் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த பார்லி வந்து எடுத்துரும். இது வந்து சிறுபருப்பு, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த கஞ்சிக்கு. எதுன்னா இந்த சிறுபருப்பு தான் டேஸ்ட்டு. இன்னொன்று வந்து குளிர்ச்சியும் ஆகும். இது கொள்ளுலாம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் உடம்பு. இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சம் பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். சிறுபருப்பு மட்டும் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், நான் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து தேவையான அளவு நான் ரெடி பண்ண பொடிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டேன். அது கரெக்டாக இருந்தது. நீங்கள் ஒரு முறை அரைக்கும் போது காரம் அதிகம் வேணும்னா மிளகு அதிகமாக எடுத்துக்கோங்க. இது சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இப்போ இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு வறுத்திங்கன்னா தான் வந்து தீயாமல் நல்லா வரும், வாசனையாக இருக்கும் கஞ்சி. ஏதாவது ஒரு பொருள் தீஞ்சிச்சுன்னா கூட அந்த கஞ்சி எல்லாமே வந்து அடி பிடிச்ச ஸ்மெல் வரும், அது நல்லா இருக்காது. இது பாருங்கள், பாசிப்பயிரும் பச்சை பயிரும். நான் பாசிப்பயிறு முக்கால்வாசி எடுத்துகிட்டு இது கால்வாசி எடுத்திருக்கேன். இப்போது பச்சை பயிர் மட்டும்னா டேஸ்ட் வராது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொள்ளு, இது வந்து சிறுபருப்பு வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்லி, இது வந்து கருப்பு கவுனி. எல்லாமே ஒரே அளவு தான் எடுத்திருக்கேன். கொள்ளு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அளவு எடுத்திருக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு, சீரகம். இது வந்து சிறுபருப்பு, பாசிப்பயிரும் பச்சை பயிறு, இதில் எது உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கடையில் வாங்குகிற எல்லா வெயிட் லாஸ் பொடியுமே பேசிக்காக இந்த 4 பொருள் தான் இருக்கும். பார்லி, கருப்பு கவுனி, பாசிப்பயிறு, கொள்ளு. இது 4 தான் பேசிக்காக இருக்கும். இந்த 4 வச்சு தான் நான் வந்து இந்த வெயிட் லாஸ் பொடியை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மிளகு, சீரகம், பூண்டு சேர்க்க சொல்லுவாங்க. நான் பூண்டு சேர்க்க மாட்டேன். சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மோரும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இது எல்லாமே வறுத்து ஆற வச்சுருக்கேன். கொள்ளு வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். கொள்ளு எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வரும், வெயிட் லாஸ் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும். அதனால் நான் வந்து கொள்ளு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். இதே மெத்தடில் எல்லாருமே செஞ்சிங்கன்னா மந்த்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இது எடுத்துக்கோங்க. கூட வீட்டு வேலைலாம் செய்வீங்க, வாக்கிங்லாம் போவீங்கன்னா 3 கிலோலேருந்து 4 கிலோ வரை கண்டிப்பாக கம்மியாகும். இது அரைச்சி வச்ச பொடி. அடுத்த நாள் வந்து நான் கஞ்சி ரெடி பண்ணுறேன். இப்போது ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எனக்கு போதும். ஒருத்தருக்குன்னா 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். அதுவே வந்து ஃபில்லிங்காக ஆகிடும் நமக்கு வயிறு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஞ்சி வைங்க ஸ்டவ்வில். ஏன்னா முதல்ல ஸ்டவ்வில் வச்சிட்டிங்கன்னா கட்டி ஆகிடும். இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கஞ்சி ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெயிட் லாஸ்க்கு இல்லை, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னா இதில் கூட பால் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு சின்ன பசங்களாம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் லாஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது பால், சர்க்கரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பாருங்கள், எனக்கு கெட்டியாக பிடிக்குன்றதுனால நான் கெட்டியாக செஞ்சு வச்சுருக்கேன். இது கூட துவையல் ஏதாவது வச்சு சாப்பிட்டுப்பேன். தண்ணியாக வேணும்னா மோர் ஏதாவது சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு வெயிட் லாஸ்க்கும் அது ஹெல்ப் பண்ணும். மோர் எதுவும் வந்து கேலரிஸ்லாம் ரொம்ப அதிகமாக வராது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் விஜேவிபி கலெக்ஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்களா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.